ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். பாருங்கள், பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வேக வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி வாட்டரில் போட்டுக்கலாம், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அதே மாதிரி எல்லோ பொட்டேட்டோவையும் கட் பண்ணி வாட்டரில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டியாச்சு, இதை எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் தூள், ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அஞ்சு பல்லு தட்டின பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டும் பெருங்காயத்தூளும் ஏன் போடுறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு கேஸு, அதனால் இந்த பூண்டும் பெருங்காயத்தூளும் அந்த கேஸை எடுத்துரும் நம்ம உடம்புலேருந்து. அதுக்காக பூண்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் காரமெல்லாம் இருக்காது. ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டால் அதிகமாக காரம் அடிக்காது. சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். தேவையான அளவு சால்ட்டு, உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ இதுக்கு தேவையானது மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம் ஆயில்லையே. உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் கிழங்கோட ஒன்றோடு ஒன்று ஒட்டிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பேபி பொட்டேட்டோ வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.